இப்போ தலைவலி வருதுன்னா, அதுக்கு ஒரு முன்கூட்டியே நீங்கள் வந்து அடிக்கடி தலைவலி வருது. ஒருவேளை இன்னைக்கு தலைவலி வருமோ, வராதோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குதா? அப்போ அது முன்கூட்டியே எப்படி தடுக்கிறது? தலைவலி வருவதை முன்கூட்டியே எப்படி தடுப்பது? ஏன்னா இன்றைக்கி வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் வரலாம், வராமல் போகலாம். வரலன்னா அதிர்ஷ்டம், வந்ததுன்னா அப்படிப்பட்ட நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும். எப்போ வரும்னு தெரியாது. அப்போ வரக்கூடாது, இன்றைக்கி எனக்கு தலைவலி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்து நெத்தி, முகத்தில் நல்லா தடவிக்கோங்க. நெத்தி, முகத்தில், காது பகுதி, கழுத்து பின்பகுதி டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி தடவிக்கோங்க. கண், நெத்தி பகுதி, முகத்தில் பூசிக்கோங்க. கழுத்து பகுதி, அதுபோல் கம்கூடு, அக்குளில் வந்து நல்லெண்ணெய் தடவுங்க. இதெல்லாம் பண்ணால் வயிற்றில் கொஞ்சம் லைட்டாக தடவிக்கலாம். இது பண்ணாக்கா அப்புறமா கொஞ்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து குளிச்சுருங்க. இப்படி பண்ணால் லைட்டாக பூசினாலே போதும். இப்படி பண்ணால் அன்றைக்கி தலைவலி வருவது தவிர்க்கப்படும். மண்டைச்சூடு காரணமாக தலைவலி வரும். இந்த மண்டைச்சூட்டை வந்து நீங்கள் காலையிலேயே போக்கிடுறீங்க. நல்லெண்ணெய் தடவி அன்னைய தினம் உங்களுக்கு மண்டை சூடு ஏற்படாமல், உடல் சூடு ஏற்படாமல் இந்த நல்லெண்ணெய் தடவுவதால் உங்களுக்கு உடல் சூடு ஏற்படாது, மண்டை சூடு ஏற்படாது. ஆரம்பத்திலே தவிர்த்துடுறீங்க. அப்போ அன்றைக்கி தலைவலி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு 99% கிடையாது. அதனால் அல்லது நீங்கள் தலையிலையும் கூட லைட்டாக நல்லெண்ணெய் தடவலாம். தடவிட்டு குளிச்சிடலாம். அல்லது குளித்த பிறகு கூட லைட்டாக தலைக்கு நல்லெண்ணெய் தடவலாம். அப்படி தடவினீங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி வராது. அதுமாதிரி காலையில் நல்லா தண்ணி குடிக்கணும். காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே 1 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிருக்கணும். அப்போ அன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி வருவதை முன்கூட்டியே தவிர்க்கலாம். இதெல்லாம் தலைவலி வருவதை தவிர்ப்பதற்கான வந்த பிறகு போராடுறத விட, மாத்திரை போடுறத விட முன்கூட்டியே நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே குடிச்சிடணும். 1 லிட்டர் தண்ணி. அதுபோல் இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அக்குள்லையும், அதாவது கம்கூடுன்னு சொல்லுவாங்களா, அங்கேயும், அதுமாதிரி முகத்தில், கழுத்தில், உச்சந்தலையில், இந்த மாதிரி தொப்புளில் இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிடுறீங்க. இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்பு 99% கிடையாது. அது மாதிரி 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். குடிச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே. இந்த 2 நடைமுறையும் உங்களுக்கு தலைவலி வருவதை முன்கூட்டியே தவிர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும். அதுமாதிரி இந்த சிக்கன், கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி கண்டிப்பாக வரும். அது ஏன்னா பயங்கரமான சூடு அது. அதனால் இந்த மாமிசம், சிக்கன் மட்டும் கிடையாது, மாமிசமே சாப்பிடாதீங்க. செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகள் அதெல்லாம். எளிதாக செரிமானமாகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வராது. பழங்கள், காய்கறிகள்லாம் சாப்பிட்டா தலைவலி வராது. அதுவே இந்த மாமிசம்லாம் சாப்பிட்டிங்கன்னா பால், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது. இது கண்டிப்பாக தலைவலியை ஏற்படுத்தும். அதனால் செரிமானம் ஆவதற்கு எளிதான உணவுகள், எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். அது காய்கறிகள், பழங்களாகத்தான் இருக்கும். அது போன்ற உணவு, இந்த மாதிரி மாமிசம்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா தலைவலி வரும்.